வெல்கம் டு மை சேனல் ஈஸி 60. இன்றைக்கி தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.5ல் கொஷின் நம்பர் 8 பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா f of x, g of x, h of x கொடுத்துட்டு show that f composite g composite h is equal to f composite g composite h அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ லெஃப்ட் சைடோடது நான் எடுத்து எழுதிட்டேன். எப்போவுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலா என்னது? ஃபஸ்ட்டு எஃப் இருக்கா, அந்த எஃப் எழுதிட்டு செகண்ட் என்ன இருக்குது, ஜி இருக்குது. இது வந்து ப்ராக்கெட்குள்ளே போயிடணும். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படி எழுதிடணும். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் பதிலாக அதோட வேல்யூ 3x + 1 சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இப்போது இந்த வேல்யூவை வெளியில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது, எஃப் இருக்குது. ஸோ எஃப்பில் எக்ஸ் இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்குது. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 3x + 1 அப்புறமா இந்த கூட இருக்கிற -1 போட்டுக்கோங்க. +1 -1 கேன்சல் ஆகிட்டு 3x கிடச்சிரும். இப்போ நம்ம எல்ஹெச்சோட ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ப்ராக்கெட் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அதை அப்படியே எழுதிட்டு செகண்ட் ஒன் உள்ளே போயிடும். ஸோ எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் காம்போசிட் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னது, x². இப்போது இதை எஃப் காம்போசிட் ஜியில், அதாவது இதுதான் நம்மளோட எஃப் காம்போசிட் ஜி, இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நம்மளோட ப்ராக்கெட்டில் இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 3 அப்படியே இருக்கும். எக்ஸுக்கு பதிலாக x² அப்படின்னு போட்டுருணும். ஸோ எல்ஹெச்எஸ் முடிச்சிட்டோமா? இந்த ஆன்சரை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ஹெச்எஸ் என்னது, எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச். அதை எழுதிட்டிங்களா? ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற ஜி காம்போசிட் ஹெச் கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலா எப்படி வரும்? ஃபஸ்ட்டு இருக்கிற ஜியை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, ப்ராக்கெட்குள்ளே செகண்ட் இருக்கிற ஹெச் எழுதிக்கோங்க. அப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ, x². அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணணும், நீங்கள் இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு ஜி இருக்குது. ஜியோட எக்ஸுக்கு பதிலாக x² அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 3 × x இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக x² கூட இருக்கிற +1 அப்படியே வந்துடும். இப்போது ஆர்ஹெச்எஸ் ஃபுல்லாக, தட் இஸ் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச். ஸோ எஃப் ஆஃப் ஜி காம்போசிட் ஹெச்சுக்கு என்ன வேல்யூ கிடச்சிது, 3x² + 1. இப்போ இந்த வேல்யூவை எஃப்பில் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3x² + 1 கூட இருக்கிற -1 அப்படியே எழுதிடுங்க. +1 -1 கேன்சல் ஆகிட்டு 3x² ஆகிடும். இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் வந்திருக்கு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, LHS = RHS. Hence proved. Thank you, children.